ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எக் ரோல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ஹெல்த்தியான ரெசிபி கூட. இது பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது எனக்கு கரெக்டாக 1/2 கிலோ இருக்குது. இது கூடவே 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இந்த ரோல் நல்லா மடக்க வரணும் அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுபோல் ரோல் சுற்றுறதுக்கும் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா பிணையுமே நமக்கு இது போல் நல்லா சாஃப்டாக வந்துடும். இது போல் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ பிசைஞ்சு முடிச்சுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்க தேவையில்லை, இந்த லைட்டாக வதங்கி வரல அதுபோல் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு பழமான தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும். இப்போ இதெல்லாம் தக்காளி நல்லா கனிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 1 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. அந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து அந்த ஸ்மெல் போட்டும். இப்போ நான் 3 முட்டை உடச்சி எடுத்துட்டேன். அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அப்போது தான் நமக்கு ரொம்பவும் இந்த முட்டை கரையாது, அதே போல் ரொம்பவும் கட்டி கட்டியாக இருக்காது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்க அப்படிங்கன்னா நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். நமக்கு 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு முட்டை ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி வளர்க்குறதுக்கு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிக்கங்க, கோதுமை மாவு. இப்போ நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவி வளர்த்துக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா சப்பாத்தி கல்லில் போடும்போது கருகும் மாவுலாம். அதனால் லைட்டாக மாவு தூவிட்டு இது போல் அழகாக வளர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அழகாக போட்டு திருப்பி திருப்பி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி அழகாக உப்பி வரும். நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம இந்த சப்பாத்தி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை நடுவில் வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தியை ஓரத்தில் இது போல் மடக்கிக்கணும்.
அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அது கூட சேர்த்து சாப்பிடும்போது. உங்களுக்கு ஒருவேளை கெச்சப் வேணான்னா அது விட்டுக்கலாம். நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுபோல் ஓரத்தை மடக்கி விட்டுட்டு 2 சைட்லேயும் இது போல் ரோல் பண்ணிடணும். நம்ம கீழே வந்துட்டு மடித்து விடும்போது எடுத்து சாப்பிடும்போது கீழே கொட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.